கைஸ் நீங்கள் நம்ம வந்து ராபரி பவர் விளாட போகிறோம். இப்போ வந்து இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கத்தி வந்து நமக்கு ஜன்னல் வழியாக கிடைக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து வெளியே வரும்போது அதில் வந்து ஒரு கயிறு கட்டியிருக்கு. நம்ம அதை பார்த்துட்டு என்ன கயிறுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து போகும்போது தான் வந்து ஒருத்தர் வந்து கோட் சூட்லாம் மாட்டிக்கிட்டு படத்தோடு நிற்கிறாரு. அந்த இதை மாதிரி போர்டு மாதிரி வச்சுட்டு நிற்கிறாரு. இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து இப்போ ப்ரிசன்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது வந்து நார்மல் விஷயம் இல்லை, நீங்கள் வந்து அது பண்ண ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுறேன். இல்லை நான் வந்து சேரிட்டிலாம் நடக்கலை, இதெல்லாம் வந்து ஒன்றால் எனக்கு பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறா. இது வந்து ஒரு எம்டி ஹவுஸ் தான், நீ டக்குன்னு ஓடி போயிட்டு நீ பொருளை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறான். அதாவது நம்ம திருட சொல்கிறாங்க. எஸ், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது ஒன்றா அப்கிரேட் பண்ணிக்கலாமா நம்ம? ஸோ இதுதான் ஷாப். இந்த ஷாப்பில் தான் வந்து உனக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம் சொல்கிறான். இப்போ நம்ம பூஸ்ட்டு போட்டு டக்குன்னு போய் அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுதான் உங்களுக்கு அதை வந்து சும்மா டெஸ்ட்டு தான், அடுத்த ஜாப் தான் உனக்கு வந்து ரியலான ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. நோ ஸ்மால் ஃப்ளேவர். இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. 30 செகண்ட்லுக்குள்ளே நம்ம தப்பிச்சுட்டு வந்துடணும் மாய்ஸ். பார்ப்போம் பெர்ஃபெக்டாக இல்லை, நம்ம பெர்ஃபெக்ட் தானே. ஆமாம், பெர்ஃபெக்ட். இது என்னது? ஸோ வந்து இப்போ நீ ரிச்சாக இருக்கேன்னு நினைக்கிறேன். உன்னால் வந்து உனக்கு தேவையான விஷயத்தை இந்த இடத்துலேருந்து வாங்கிக்க முடியும். இதுதான் வந்து ஷாப் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் என்ன விஷயம் வாங்கணும்னு தெரில. கெட் ஃப்ரீயாக எடுத்துக்கலாமா? வேறு மேலே ஓகே. ஸ்பீடு, கிராபிலிட்டி, அபிலிட்டிஸ் கைஸ் இதெல்லாம். எபிலிட்டிஸ் இதெல்லாம் காய்ஸ். அந்த சர்ப்ரைஸ் டூல்னா ஒன்றும் இல்லை காய்ஸ், அது நீங்கள் வந்து ஆடு பார்க்கணுமா? இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எல்லாம் ஆட்லாம் காப்பிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம லாக் பிக். ஓகே, இதில் அவுட்ஃபிட்ஸ்லாம் இருக்குங்க காய்ஸ். பன்னி சூட், இது வந்து கூஃபி மாதிரி காமிக்குமா. ஹெவி டியூட்டி ப்ரொடெக்ஷன். இப்போ வந்து நிஞ்சா சூட் பண்ணால் நம்ம 100% சைலண்ட்டாக இருக்குமா. டேஷிங் கேப்ஸ், ஃபாஸ்ட்டாக ஓடி போகிறது, அதெல்லாம் வந்து இந்த சூப்பர் பாப் சூட் போட்டால் நமக்கு ஆகுமா. இதுக்கெல்லாம் பாருங்க காய்ஸ், 4000 3000 அவ்வளோலாம் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம நோபடி ஹோம் போகலாமா? ஓகே. ஸோ இப்போ வந்து நோபடி ஹோம்க்கு வந்தாச்சு. இப்போ நீ வந்து எனக்கு பே பண்ண போகிற அந்த டெபிட்டை. என்னை போய் இந்த தப்பான வேலை செய்ய போனீங்களா? நான் அதை மாதிரி எனக்கு சாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த இடத்துல வந்து இந்த வீட்டில் யாருமே இப்போதைக்கு இல்லை, நீ வந்து ஈஸியாக போய் கொள்ளடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வந்து என்னென்னா, நம்ம வந்து எல்லா பொருளுமே மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்துடணும். இது வந்து நமக்கு வந்து சும்மா நான் போன டைம் எடுத்தது வந்து வெறும் ட்ரெஷர் மட்டும் எடுத்ததுனால நமக்கு அது வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. பட் வந்து இதில் வந்து எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு வந்தால் நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்மளே வந்து பெர்ஃபெக்ட் வராது. ஸோ இந்த நோபடி ஹோம்ன்றனால நம்ம ஈஸியாக வந்து போயிட்டு டக்குனு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓப்பன் பண்ண அவ்வளோதான் கைஸ். நோபடி ஹோம்ன்ற சாப்டர் முடிச்சாச்சு. 20 செகண்டில் ஓடி வந்துட்டாங்க கைஸ். 100 பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. அப்போ முடிஞ்சால் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட் எடுக்க பார்ப்போம். இல்லைன்ற வருஷத்தில் நம்ம வந்து தனியாக கட் பண்ண அப்படின்னா கொஞ்சம் ஆடு வருது கைஸ். இந்த கேம் நீங்கள் வந்து விளாடுறீங்க அப்படின்னா நெட்டு போடாமல் விளாடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஆடு வராது. நிறைய ஆட்ஸ் வருது, அதாவது ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு ஆடு வருது. நான் ப்ளே பாஸ் வந்து போட்டேன், பட் ப்ளே பாஸ்லுமே அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீ எனக்கு வந்து இன்னொரு வேலை பார்க்க போகலான்னு சொல்கிறான். அதாவது என்னென்னா, நம்ம வந்து இந்த வீட்டில் வந்து இன்னொரு ஒரு கிராண்ட்மா இருக்காங்க, ஒரு பாட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாட்டிக்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு போய் அந்த பொருளை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த பாட்டி எங்கே போனாங்க? உள்ளே போகிறாங்களா? சரி. ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து இந்த ரூமுக்கு கதவை திறந்துட்டு இங்கே எதுவுமே இல்லைங்க காய்ஸ். அங்கே ஒரு பொருள் இருக்குது, இது போட்டு இந்த பாட்டி போகணுன்னே. போ ஃபாஸ்ட்டாக. அது நீங்கள் அந்த டைம் பாஸ் அழுத்துனீங்க அப்படின்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக போகும். டைம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுங்க. நமக்கு ஐயோ நம்ம லாக் ஆகிட்டோம்னு நினைக்கிறேங்க கைஸ். இன்னும் லாக்கு. இது வந்து ஒரு ட்ரிக்கு மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் எந்த இதுனாலும் பண்ணலாம். சில ஓனர்ஸ் அவர் வந்து சில இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட பாத்வே மட்டும்தான் வந்து கன்க்ளூஷன் பண்ணுவாங்க. அதாவது அந்த பாத்வேல மட்டும் போகணுன்னு சொல்லிட்டு அவங்க அல்காரிதம் இருக்கும். ஸோ அந்த அல்காரிதமுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பொழிஞ்சோம் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச முடியும். ஸோ இந்த பொருட்கள்லாம் நான் தொலைச்சிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது இவ்வளோ பொருட்கள் நம்ம திருடி கொடுக்க நம்மளே தொலைச்சிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க கைஸ். ஸோ இப்போ போய் பூஸ்ட் போட்டு ஓடணுன்னா ஸ்பீடு வந்து அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து எங்களுக்கு கேட்கும். இப்போ கதை வந்து ஓடிடலாம். அவ்வளோதான், சைட் டு பி சீன் முடிச்சாச்சு. அன்டிரெக்டாக பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க, பெர்ஃபெக்ட்டு. முடிஞ்சளவுக்கு நான் பெர்ஃபெக்ட் வாங்க பார்க்குறேன், பெர்ஃபெக்ட் வாங்க முடியலன்னு மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லி சைட் டு பி சீன் முடிச்சாச்சு. இப்போ ஈஸி பிசி இந்த சாப்டர் அடப்போம். விடுங்க. பார்த்தீங்களா? அதாவது நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டேன், ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் உங்கள் ஆடு வரும் கண்டிப்பாக.
ஸோ இப்போ நம்ம வந்து ரிச் ஆக போகிறோம், நீ வந்து இங்கே வந்து எதெல்லாம் வந்து லுக்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடும், எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பென்சிவாக அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்டுட்டு நம்ம இப்போ போகிறோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே இது வந்து இது மாதிரி கைஸ், அதாவது நீ என்ன எடுத்த அதை மறந்துடு அப்படின்னு சொல்கிறான். ஏன்டா அதை மறந்துடணும், லெஃப்ட் ஓவர் ஸ்டிக்லாம் வச்சுருக்காங்க கைஸ், அதாவது மீதம் உள்ள கறி. ஏன்டா இதெல்லாம் வச்சுருக்கீங்க ஒரு பொருளா, எக்ஸ்பென்சிவாக கைஸ் அது. என்ன பண்ணுறது இவனுங்க சொல்கிறது தான் இது. ஓகே அங்கே வந்து பால் ஆஃப் யான் இருக்குது. ஸோ அடுத்து இங்கே வந்து எனக்கு டேப்பு ப்ரோக்கன் டேப்பும் டிவி ரிமோட்டும் இருக்கும். ஓகே எடுத்துச்சு. ஐயோ பாட்டிமா நம்மளை பார்த்தாங்க, பாட்டிமா இங்கே வாங்கம்மா, பாய் பாய்மா. தே ஆர் டெரிபிள் இஸ் டாப். ஏன்னா வந்து வீடை வந்து பார்த்துக்கிறது தான் கேஸ் பேர், ஆனால் வந்து அவங்க ரொம்ப டெரிபிளாக இருப்பாங்க அவங்க ஜாப்பில். என்ன பண்ணுறது, இப்படியே சொல்லி நம்ம வந்து மனசை தேர்த்திக்க வேண்டியதுதான். ஈசிபிசியும் புட்டுக்கிட்டு போச்சு. சரி ஓகே அடுத்து போமா. ஓகே இது வந்து அடுத்து என்னன்னா ட்ராஃபி. ஓகே இப்போ வந்து ஒரு டேலண்டடான ஒரு பவுலர்கிட்ட இருக்க ட்ராஃபி எடுத்துகிட்டு வரணும். ஆனால் வந்து எனக்கு வந்து ட்ராஃபியை மட்டும் எடுத்துகிட்டு வா, அதனால என்ன சொன்னா அப்படின்னா அதை பற்றி எனக்கு தேவை கிடையாது. அது வந்து நம்ம வந்து எந்த மாதிரி ட்ராஃபின்னு சொல்லி கேட்போம். எந்த மாதிரி ட்ராஃபினா பவுலர் ட்ராஃபின்னு சொல்லிட்டாங்களே, எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஏன் வந்து அது திருடிங்கன்னு கேட்கும்போது அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான் விஷயம். ஸோ இது ரெண்டையும் எடுத்துடலாம். ஓகே அதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஓடி போகிறது வந்து ரொம்ப வந்து சத்தம் கொடுக்கும், நீ வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ப்ரிண்ட் அதாவது நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இங்கே வந்து டெக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. அடுத்து வந்து அந்த சைடு வந்து ஏதோ ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம அப்படி கூட ஓடி போகிறது வந்து இட்ஸ் நாட் சேஃப். ஸோ இட்ஸ் வந்து பவுலிங் ட்ராஃபி. ஸோ ஐ திங்க் அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து இது சேரலையே காய்ஸ், இன்னும் நமக்கு ஃபுல் ட்ரெஸ்ஸு முடியலையே, ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம முடிச்சுக்கோன்னு நினைக்கிறேன் திங்க். ஸோ இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே அவங்கள ஒவ்வொரு லைக்ஸும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ரெஷியஸான ட்ரெஷர்னு சொல்லலாம். ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஸோ அந்த நோட் பண்ண மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டா இந்த லெவல் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேங்க. ஆனால் வந்து டைமை விட்டுருவேன்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போவே ரொம்ப டைம் ஆகிட்டு. இதில் இடத்துல வேறு வந்து ஸ்லோவாக போகணுமா. சரி ஓகே ஃபஸ்ட்டாக போக முடியாது கிருஷ்ணன், ஏன்னா இவங்க 2 பேரும் என்னென்னா அங்கேக்கு இருக்காங்களா. இப்போ கதை வந்து ஓடலாம் கைஸ். ஸோ மேக்கிங் நாய்ஸ் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. நினச்சேன்ல டைம் வந்து விட்டுட்டோம் கைஸ், ஏன்னா டைம் கண்டிப்பாக வந்து முடியாது. விளாடணும்னு நினச்சா விளாண்டுருவேன், பட் டைம் கொஞ்சம் விட்டுறேன். இப்போ சூப்பர் வில்லன்னு சொல்லி சாப்பிட்டு இருப்போம். நீ வந்து பிளட்டை பாயில் பண்ணியிருக்கியா அந்த மாதிரி இருக்கான். ஸோ வந்து லிமிட், அதாவது பிளட் பாயில்ன்றது வந்து ஒரு காமிக்காங்க கைஸ். ஸோ அதனால் வந்து நீ இப்போ வந்து அந்த காமிக்கை ரொம்ப வந்து ரொம்ப வந்து பெரிய காமிக்கான். ஸோ அதனால் வந்து நீ அதை போய் வந்து என் பையனுக்காக எடுத்துகிட்டு போகிற, இது வந்து ஒரு மாடல் மாதிரி இருக்குது எனக்கு. அதாவது இப்போ ஒரு கதையில் வந்து மாடல் இருந்தால் தான் வந்து அது கதைன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி அது கதையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி தான் வந்து எனக்கும் என் பையன் தான் எல்லாமேன்ற மாதிரி அப்பம் பாசத்தில் இருக்காங்க. ஸோ இதையும் அந்த எஸ்டே நியூஸ் பேப்பரை மட்டும் எடுத்துகிட்டு ஐ திங்க் அவன் வரமாட்டான்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு முக்கை இருக்குது, இந்த முக்கை ஒழிஞ்சிக்கலாம். போனோடனே ஏன்னா இந்த சிவிலியன்ஸ் இருக்காங்களா, அதாவது இந்த நடக்கானா இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டான் அப்படின்னா போலீஸ்க்கு கால் பண்ணிடுவான். ஓகே எதுவுமே பண்ண மாட்டான், அவன் ஈஸியாக போலீஸுக்கு கால் பண்ணிடுவான். ஸோ அப்போ வந்து நம்மளை வந்து மர்கேஸ் ஆக்கிடுவாங்க அவங்க. ஸோ அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ அதனால் வந்து அவங்க கண்ணில் தான் மாட்டிக்கக்கூடாது. ஸோ ஐ திங்க் நேராக போய்ட்டு அந்த டோர் திறந்து நிற்போமா, அதாங்க சரியாக இருக்கும். ஏன்னா நேராக போய்ட்டு அந்த டோர் திறந்துட்டு நிற்போம். அதுக்கடுத்து அவன் எங்கே வாழான் அந்த பார்த்தீங்களா. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ஸ்பாட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்போ வந்து இவங்க வந்து கதவெல்லாம் வந்து சும்மா வந்து சாத்திட்டு போயிடுவாங்க. இதுவே காப்ஸ் வந்து இந்த வீடை ஏதாச்சும் காட் பண்ணுறாங்க, கொஞ்சம் பணக்காரங்க வந்து அவங்க வந்து காப்ஸ் வந்து வந்து காட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி ஏன் கதவு திறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்ப்பாங்க. ஐயோ நான் மறந்துட்டேன், அங்கே போயிருக்கணும் கைஸ். இவன் வண்ட ஸ்பீடில் நான் வந்து டக்குன்னு விட்டு வந்துட்டேன். இது பிளாஸ்டிக் ஃபோர்க் தான், வெறும் ஃபோர்க் கிடையாது, பிளாஸ்டிக் ஃபோர்க். ஃபாஸ்ட்டாக போவேன், என் பையன் நிற்கிற போவேன், என் பையன் ஏதோ ஒன்று போ ஃபாஸ்ட்டாக போ. ஸோ அப்போ போயிட்டு இந்த டோர் திறந்து இதை எடுத்துடலாம். இதுவும் அடுத்து வந்து சூப்பர் பாப் ஆக்ஷன் ஃபிகர். ஸோ அதை எடுத்துக்கலாம். இது வந்து
ட்ராட்ரமைசிங் மேன் இஷ்யூ 1 நினைக்கிறேன். ஏதோ ஒரு பேர் எழுதிச்சு, எனக்கு தெரியல கேசது. ஸோ அவ்வளோதான், சூப்பர் வின்னு சாப்டரையும் முடிச்சாச்சு. ஸோ டைமை விட்டுட்டோம். பட் வந்து 100% வந்து ரெண்டுத்துலையுமே எடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அடுத்த சாப்டர் வந்து பாபின் பாக்ஸ், அதாவது பாப் வந்து பாக்ஸ்குள்ளே ஒழியணும். ஸோ வந்து சில திங்ஸ்குள்ளே வந்து உன்னால் ஒழிய முடியும். அது வந்து கொஞ்சம் ட்ரிக்கராக தான் இருக்கும், பட் உன்னால் வந்து ஒழிய முடியும். நான் நிஞ்சா டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஐயோ, அங்கே ஒரு ஆள் இருக்கா கைஸ், அங்கே ஒரு ஆள் இருக்கா. ஆனால் வந்து அது இது மாதிரி காமிச்சு பார்த்தீங்களா, அது வந்து யாராவது வந்து ஆளோ இல்லாட்டி வந்து இருக்காங்கன்னு அர்த்தம். இஃப் வந்து நம்மளை வந்து சிவிலியன்ஸ் பார்த்துறாங்க அப்படின்னா காப் பண்ணுவாங்க. ஸோ இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ பார்த்துட்டா கைஸ், பார்த்துட்டா ஏன்னா ஓடி போயிட்டு நம்ம அந்த இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒளிஞ்சுப்போம். இங்கே வந்து நிஞ்சா டெக்னிக் யூஸ் பண்ணலாம். சில ஐட்டம்ஸ் பாக்ஸ் ஆர் வந்து கேன்ஸ், இந்த மாதிரி சில ஐட்டம்ஸை மட்டும் நம்மளால் ஒழிய முடியும். இது வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து ஒரு லிவிங் ஆப்ஜெக்ட் போகிற மாதிரி இருக்கணும். இதான் ஒரு ட்ரிக் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஆப்போசிட் சைட்லேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களால் வால்ஸுக்குள்ளே போக முடியும். பட் எனக்கு தெரியல இந்த ட்ரிக் எனக்கு ஒர்க் ஆகலைன்னா. மெயின் ரோட்லேயே போக முடிய மாட்டேங்குது கைஸ். எனக்கு மெயின் ரோட்லேயே வாங்கன்னு சொல்லிட்டு ஐயோ கடவுளே என் வீடை வாங்குறாங்களே. டேய் வாங்கடா போங்கடா ஃபாஸ்ட்டா, ஏன்டா என் உயிரை வாங்கினே பிறந்துக்கிறீங்க, போங்கடா ஃபாஸ்ட்டா போயிடானுங்க எனக்கு கைஸ். ஐயோ நீ அப்படியே ஓடிடும். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ தப்பிச்சிட்டோம் கைஸ். ஸோ பூஸ்ட் போட்டு விடுங்க, பூஸ்ட் அவ்வளோதான் கைஸ். பாபின் பாக்ஸு முடிஞ்சிச்சு. 100 கிடையாது, பட் வந்து டைமை வந்து கீப் பண்ணிட்டோம். அதுலேயும் எடுத்துச்சு. பேப்பர் ஒர்க் இந்த இடத்துல தான் வந்து இன்னும் ஒரு ரிவீல் ஆகும். இந்த நம்ம வந்து ஒரு வேலை செய்யணும் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வந்து ஒரு எக்ஸ்-வைஃப் இருந்திருக்காங்க. ஆமாம் எக்ஸ்-வைஃப்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களாம். அந்த பேப்பர் ஒர்க்ஸ் தான் நம்ம எடுக்கணும். இப்போ வந்து காப்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு டோரோ இல்லாட்டி அந்த டோர்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே போய் வந்து யாராச்சும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு ரைட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம், இல்லாட்டி இட்ஸ் நாட் அட்வான்டேஜ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன சொல்கிறாங்க. இந்த கதவை பூட்டி வச்சுக்கலாம். ஸோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அங்கே நிற்கும்போது நம்ம அப்படியே மெதுவாக தமிழ் நாங்கள் ஓடிடணும். ஏன்னா கதவுக்கு பின்னாலாம் அங்கே ஒழிய முடியாது, ஈஸியாக வந்து பிடிச்சிருவாங்க நம்மளை. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து அவ்வளோதான். இதை வந்து எடுத்தாச்சு. அதாவது வந்து டாக்குமெண்ட் அப்படி சொல்லி நம்ம வந்து எடுத்தோடனே அந்த டைவர்ஸ் டாக்குமெண்ட் கொண்டு வா சொல்லிட்டான். என்ன அப்படி சொல்லி கேட்கும்போது இல்லை அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டான். அதாவது நம்மக்கிட்ட என்ன சொல்லுவான்னா, அது வந்து நிலத்தோட பத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது, ஏன் உங்கள் வீட்டில் இருக்கிற நிலத்தை நீங்கள் போய் எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். நான் சொல்கிற வேலையை மட்டும் செய்யணும், இந்த மாதிரி ஈவில் எனக்கு சொல்கிற மாதிரியே சொல்லுவாங்க. சொன்னபடி இப்படியாலான்ற மாதிரி பேசுவாங்க. என்ன பண்ணுறது, அவ்வளோதான். இந்த முடிச்சாச்சு. அன்டிடெக்டடாக வந்தாச்சு. 2 மினிட்குள்ளே முடிச்சாச்சு. இப்போ 100% இதையும் எடுத்தாச்சு. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ வந்து இது ஒயிட் சீகல். இவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவனுக்கு வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சான். அதனால் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சான். ஸோ அதனால் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிஷ் இருக்கான். அந்த டிஷ்ஷோட ரெசிபியை திருடி ஒன்று சொல்கிறாங்க நம்மளை. என்ன பண்ணுறது, வேறு வழி, நம்மளை காப்பாற்றினாடு. ஸோ வந்து இந்த இடத்துல 2 டோர் இருக்குது. ஓகே, அந்த ஒயிட் சீகல்ன்ற மிஷினில் 2 டோர் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு டோரை திறந்து விட்டுட்டு அவன் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவான். சரி திரும்ப ஃபாஸ்ட்டாக திரும்ப நிறைய இருமேன். இப்போ டெய்லி ஓப்பன் பண்ணுவோம். இந்த டோர் இப்போதைக்கு ஓப்பன் இருக்கா. இந்த இடத்துல நம்ம இந்த இன்வெஸ்டிகேட் வந்து இந்த மிஷினை பண்ண முடியும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த டோர் வந்து ஏன் திறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்ருப்பான். ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணி மெதுவாக போயிட்டு நம்ம இதை எடுத்துகிட்டு அவன் அங்கே இருக்கானா அப்போ வந்து இதை வந்து திறந்து விட்டுருணும். ஏன்னா அவன் வரும்போது என்ன இங்கே டோரையும் திறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்ப்பானா. ஸோ நம்ம ஈஸியாக தப்பிச்சு வந்துடலாம், சிம்பிள். பட் இட்ஸ் வே மோர் காம்ப்ளிகேட்டட். இங்கே வந்து ஒரு பார்ட்டி வேறு இருப்பாங்க. இவங்ககிட்ட மாட்டுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அந்த செவரு வந்து பிளாக் பண்ணிடுவாங்களே. திங்க் கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க இருக்கேன். இல்லை வந்துட்டான். பாட்டிமா வாங்கம்மா, பாட்டிமா நிறைய வேலை இருக்கு, வா ஃபாஸ்டா வா. போயிட்டா கைஸ். அம்மா மெதுவாக போ. இந்த இருக்குங்க ஸ்ட்ரெஷரு. 2 பேர் இருக்காங்க இதில். இன்னொன்று எடுத்துதான். நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம்.
பண்ணலான்னா அங்கே போயிட்டு ஓகே இது வந்து என்ன மாதிரினா வந்து இந்த ரிப்பீட்டட் போர்ஷன் மாதிரி கைஸ். அவர் வந்து ஒரு இடத்துல ஒரு டைம் நிற்பாங்க, அதுக்கடுத்து இங்கே வந்தாங்களா இங்கே வந்து ஒரு பெரிய வட்டம் மாதிரி இல்லை, விச் மீன்ஸ் அங்கே அவங்க நிற்க மாட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டாய்லெட்குள்ளே வந்து சம்திங் ஸ்டிக்கின்னு வச்சுருக்கோங்க, அங்கே நிற்க மாட்டாங்க. நிற்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல ஒரு டேர்ன் வந்துடும் பார்த்தீங்களா. ஓப்பன் இருக்கணும். நான் பார்க்கும்போது அங்கே போய் பார்த்துட்ருப்பான். அவன் ஃபாஸ்ட்டாக போயிட்டு நம்ம இந்த தோட்டத்தை வந்துட்டு அவனை பார்த்துட்டு ஓடா பப்பா அண்டி 2 நாளில் டைமை கீப் பண்ணியிருக்கோம். 100% வந்திருக்கு. அண்ட் இந்த ராபரி பம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து சும்மா போகிறோம் எல்லா பொருளையும் திருடிட்டு ஓடி வரோம், அவ்வளோதான் கேஸ். ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து ஒரு பொண்ணை பார்த்தேன், எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஆனால் அவனோட ஃபோன் நம்பர் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் அவன் ஃபோனே நான் திருடிட்டு வேணான்னு நினைக்கிறேன். டேய் அப்படி எப்படின்னா அவன் கூட பேசுவேன்? டேய் ஒரு லாஜிக்கே இல்லாமல் தான் பேசாத. ஐயோ கிடுவிடு. அதுதான் இவங்க தான் அதான் அந்த இதுக்குள்ள. ஏன்னா அந்த லவ்வரோட ஃபோன் நம்பர் இதுவாக தான் இருக்க முடியும். போ ஃபாஸ்ட்டாக போ, சும்மா இங்கே நிற்பா எடுத்துகிட்டு அவன் சைன் போயிட்டு நம்ம அங்கே இருக்க அந்த கீயும் எடுத்துகிட்டு டைம் ஸ்கிப் பண்ணிடலாமா. நான் வெயிட் பண்ணுவோங்க, கை மட்டும் மாட்டிச்சுன்னு சத்தம், அவ்வளோதான். போ ஃபஸ்ட்டாக போ. அண்ட் வந்து நம்ம வந்து ரொம்ப கிராணி சீரீஸ் போடாமல் இருக்கிறோம். ஆனால் கிராணி சீரீஸ் சைடே நம்ம இப்போதைக்கு போவே இல்லை. ஸோ ஐ திங்க் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கிராணி சைட்ஸுமே போகலாம் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நம்ம வந்து அடுத்த நான் என்ன பண்ண போனோம்னா காரை ஸ்கிப் பண்ணலான்னு இருக்குங்க. ஸோ ஐ திங்க் அந்த கிளவிக்கிட்ட நின்றுக்கு பார்த்தீங்களா 2 பொருள் வச்சுருக்கா. ஃபஸ்ட்டாக போ கிளவி, டக்குன்னு போயிட்டு எல்லா பொருளையும் டக்குன்னு எடுத்துகிட்டு ஓடிடணும் கைஸ். எடு அங்கே என்ன சிக்கா அவ்வளோதான் கைஸ், சப்ஸ்டாப். அது வந்து 2மே ஒரே இன்ட்ரெஸ்ட் தான். நம்ம வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் உள்ளே வந்தாலும் ஒன்று தான். ஓகே, ஹைஸ்கோர் வந்துருக்கு கைஸ் 4673. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த பார்ட் நம்ம அடுத்த இதில் பண்ணிப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய் லவ் யூ ஆல்.